எழும்பூர் புருசை திருவிக நகர் பகுதி கிளையின் புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் புருசை அருள்மிகு வேத விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. கிளையின் கௌரவ தலைவர் ஜி பிரசன்னா ஓதுவார் அவர்களின் இறை வணக்கத்துடன் துவங்கியது. செயல் தலைவர் என் சக்திவேலன் வரவேற்புரை ஆற்றினார்கள். சென்னை கோட்டத்தின் கௌரவ தலைவர் திரு எஸ் கீர்த்திவாசன், செயல் தலைவர் து தனசேகர் முன்னிலை வகித்தார்கள். தலைவர் எஸ் சிவகாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மாநில துணைச் செயலாளர் ரா ரமேஷ் அவர்கள் புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மாநில மகளிரணி செயலாளர் எஸ் செந்தமிழ் செல்வி அவர்கள் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் நாம் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். கோயில் பணியாளர்கள் தங்களது பல்வேறு வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக தமிழக அரசிடம் முறையிட்டு வருகின்றனர். குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு இணையான வீட்டு வாடகைப்படி மற்றும் நகர ஈட்டுப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும். கோயில்களில் நீண்ட நாட்களாக பணியாற்றி வரும் தினக்கூலி மற்றும் தொகுப்பூதிய பணியாளர்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும். கோயில் வருமானத்தில் 40% சம்பள செலவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை ஒரு பொது நிதியாக மாற்றி அதன் மூலம் அனைத்து கோயில் பணியாளர்களுக்கும் மாதந்தோறும் தடையின்றி சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என 3 மினி பஸ் ஏற்பாடு செய்வது, வடசென்னை பகுதியிலிருந்து ஆர்கே நகர், ராயபுரம் கிளை, பெரம்பூர், மாதவரம் கிளை, வில்லிவாக்கம், அண்ணா நகர் கிளை, பாடி, அம்பத்தூர் ஆகிய கிளைகளை ஒன்றிணைத்து திருமதி எஸ் சிவகாமி, து தனசேகர், மா தினேஷ் கருணாகரன் மற்றும் கிளை நிர்வாகிகள் ஏற்பாட்டிலும், மத்திய சென்னை பகுதியிலிருந்து பூங்கா நகர், துரைமுருகம் கிளை, எழும்பூர், புருசைவாக்கம், திருவிக நகர் கிளைகளை ஒன்றிணைத்து திரு யுவராஜ், திரு வெங்கடேசன், ஜி சங்கரன், ஜி ரதி, திரு கலைவேந்தன், திரு ஜெயக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டிலும், தென்சென்னை பகுதியிலிருந்து திருவல்லிக்கேணி, தேனாம்பேட்டை கிளை, வேளச்சேரி, திருவான்மியூர் கிளை, தாம்பரம், பல்லாவரம், மாடப்பாக்கம் பகுதி கிளை, மதுரவாயிலில் விருகம்பாக்கம் பகுதி கிளைகளை ஒன்றிணைத்து திருமதி செந்தமிழ் செல்வி, திரு ரா ரமேஷ், திரு வேலாயுதம், திரு கீர்த்திவாசன் குருக்கள், திரு ஈஸ்வரன் குருக்கள், திரு உமாகாந்தன் குருக்கள் ஆகியோர்கள் ஏற்பாட்டிலும் சென்னை கோட்டத்தில் இருந்து 3 வாகனங்களில் செல்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணி அளவில் புறப்படுவது எனவும், 25ஆம் தேதி சனிக்கிழமை குற்றாலம், திருநெல்வேலி, பொன்முடி ஆகிய திருக்கோயில்களுக்கும் மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கும் சென்று மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி மாநில பொதுக்குழுவுக்கு கலந்து கொண்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்து அன்று மதியமே சென்னைக்கு திரும்புவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கிளை நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கிளை செயலாளர் திரு கந்தவேல் நன்றி உரை ஆற்றினார்கள். சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.